ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் நம்ம தினமும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே அதுக்கு பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களது பொன்னான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படின்றதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய தினம் ஸ்பெஷலான ஒரு வழிபாடாக அமையுதுங்க. இன்றைக்கி யாரெல்லாம் சுபதினமாக, அதாவது பிறந்தநாள் அல்லது திருமணநாள் போன்ற ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலே ராகு இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் சந்திராஷ்டம் முழுமையாக இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு சந்திராஷ்டம் எப்போ முடிவடையுது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுடைய வெற்றிக்கான சாவி என்ன, நிம்மதிக்கான சாவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு பொறுமை மற்றும் நிதானம் ஆகியவை தான் உங்களுக்கு இன்றைக்கி தேவைங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். ஸோ உங்களுக்கு வெற்றிக்கான சாவி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை மற்றும் நிதானம் தாங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்கள் பேச்சுகளை இந்த தினம் குறைத்து கொண்டு உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் நீங்கள் வேகத்தை கூட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்கள் செயல்பாடுகளை சின்ன சின்ன குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் காரணமாக இழுபறியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது நீங்கள் சிறப்பாக அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதனால் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக பொறுமையாக நிதானித்து நீங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. மற்றவர்கள் என்ன யோசிக்கிறாங்க, அதாவது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே என்னென்ன மனசுல இருந்து வச்சிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. எனவே குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேச்சை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கலாம். அதனால பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக எந்த வார்த்தைகளை பேசணுங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி தாங்க பேசணும். நல்ல நல்ல சொற்கள், நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அதை நீங்கள் சந்தோஷமாக பயன்படுத்தாமல் ஏன் இந்த கடுமையான சொற்களை எல்லாம் பயன்படுத்தணுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதனால் நீங்கள் அன்பாக பேசுங்க. இல்லை மற்றவங்க ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இன்றைக்கி நீங்கள் கனிவாக பேசுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது முடியாத பட்சத்தில் அமைதியாக இருந்தது நல்லதுங்க. இன்றைய தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை, நிதானமாக பேச்சு உங்களுக்கு தேவைங்க. ஸோ இது ரெண்டுமே இருக்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளும் நல்ல சங்கடம் இல்லாத சூழலும் உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது மிக முக்கியமாக உங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும். எப்படி சட்டியில் நிறைய ஓட்டை இருந்தால் சீக்கிரமாக சட்டியில் இருக்கக்கூடிய பொருள் காலியாகிருமோ அந்த மாதிரி உங்களுடைய ஓட்டைகள் என்னென்ன இருக்குது, எங்கெங்க வகையில் உங்கள் பணம் செலவாகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த அறிவு உங்களுக்கு வேண்டுங்க, அந்த நுண்ணறிவு வேண்டும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எந்தெந்த வகையில் பணம் செலவாகுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது முதலாவது விஷயமாக அமைகிறது. ஸோ அப்படி கண்டுபிடிச்ச அந்த தேவையில்லாத செலவுகளை நீங்கள் அடைக்கும் போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. பண வரவுகளும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக அமையும். அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றதுனா நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்க. முதலீடு எதுவும் நீங்கள் செய்யாதீங்க. சில பேர் சொல்கிறாங்க, சில பேருக்கு நிறைய பணம் வந்துட்டு இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா வந்துட்டு இருக்குது, 1 கோடி ரூபா இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அல்லது மற்றவங்க சொல்லக்கூடிய பேராசையை நீங்கள் கேட்டுக்கொண்டு பேராசையான வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு இந்த தினம் எதிலும் முதலீடு பண்ணாதீங்க. வியாபாரம் முதற்கொண்டு எதிலுமே நீங்கள் முதலீடு செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி பெட்டரான ஒரு ரஷ்மனாக அமைங்க. உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரமம் முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய இரவு 9:30 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடையுதுங்க நண்பர்களே. எனவே இன்றைய தினம் முழுமையாக உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் நைட் வரைக்கும் இருக்குங்க, நீங்கள் தூங்குற வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைய தினம் இந்த சந்திராஷ்டிரம் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்து வார்த்தைகளை கவனமாக இருந்து பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானதுங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையும் சரி, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இணக்கமான சூழ்நிலைகளிலிருந்து உங்கள் காதலர் கூட ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணுங்க. அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா, நல்ல உறவுகளை பராமரிக்கணும் உங்கள் காதலர் கூட அப்படின்னா
இன்றைய தினம் முந்தைய தவறுகள் ஏதாவது உங்கள் காதலில் செய்திருந்தால் அதெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் செய்த தவறுகளுக்கும் மனம் வருந்தி நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது அதில் தயக்கமே தேவையில்லைங்க. அதன் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானித்து செயல்படுங்கள். முக்கியமான எந்த முடிவும் இன்னைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம், நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி முக்கியமாக ஏதாவது பொருள் வாங்கணும், செலவு பண்ணணும்னா கூட நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. படிக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஆர்வம் தரக்கூடிய புத்தகங்களை நீங்கள் படியுங்க. மனதிற்கு பயிற்சியாக அது அமையும் நண்பர்களே. எனவே அற்புதமான நாள். விலையுறந்த சில பொருட்களை எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா சில பொருட்களை இன்றைய தினம் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அதை வந்து பத்திரமா பராமரிக்க வேண்டியது அவசியம். பொருட்களை பூட்டி வைங்க. முடிந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக உங்கள் பொருட்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. நிதானத்தை இழக்கக்கூடாதுங்க. வாய் தகராறு மூலமாக அண்டை விட்டார் முதற்கொண்டு சில பேர் கூட வாய் தகராறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதனால் நிதானம் தொலைந்து போகும். அதனால நான் முதன்மை சொன்னேன் இல்லையா, நிதானம் மற்றும் பொறுமை தேவைன்னு, அது இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து நிலைமையை வந்து மோசமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தகராறு ஏற்படுத்திக் கொள்ளாமல் நிதானமாக செயல்பட்டால் இன்று தினம் நல்லுறவுகளை உங்கள் சுற்றத்தாருடன் நீங்கள் பராமரிக்கும் போது வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சூப்பராக உருவாக்கி கொள்ள முடியுங்க. இனி அற்புதமான நாள் இன்று தினம். மனசில் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு உங்கள் வழக்கமான காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத சிந்தனைகளாக நீங்கள் தவிர்த்து விட்டு இன்று தினம் நீங்கள் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். நாளை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க. லைட் எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 5ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நம்பலாம் இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினருடைய எண்ண ஓட்டங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சு செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. தேவையில்லாத விவாதங்கள் ஆர்குமெண்ட்லாம் இன்னைக்கு யாரு கூடயும் பண்ணாதீங்க. இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக அமைய நண்பர்களே. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். வாதங்களை தவிர்த்து விடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் சமுதாயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதல் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள். அலைச்சல்களை முடிந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரியம் தொடர்பான சில செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. ஆனால் சந்தோஷமான செலவாக இது அமையும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்று தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதனால அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார ரீதியாக முக்கியமான முடிவுகளை நீங்கள் இன்னைக்கு எடுக்க வேண்டாம், நாளைக்கு எடுத்துக்கலாம். பொறுமையாக நிதானத்தை இன்னைக்கு தினம் செயல்படுங்க. அதிகமான வெற்றிகள் வந்து சேருங்க. வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். சில காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அது திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பத்திரமா பராமரிக்க வேண்டியது முக்கியமான விஷயமாக இன்னைக்கு நீங்கள் கவனமாக அதை செலுத்தி நீங்கள் வந்து உங்கள் பொருட்களை கூடுதல் பாதுகாப்பு செலுத்தி நீங்கள் பாதுகாப்பு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.